இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு 11 லாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஒரு கிரேட் லீடராக இருக்கவங்க இந்த லாஸை பயன்படுத்துகிறாங்க, அவங்க செயலில் இருக்குது அப்படின்னா அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கும், அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கும், கல்ச்சர் நல்லா இருக்கும், இண்டிபெண்ட்லி ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய லீடர் உருவாகி இருப்பாங்க. ஸோ அந்த லீடர் கிரேட் லீடராக இருப்பாங்க. ஸோ அந்த லாஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு டாபிக் 11 லாஸ் ஆஃப் எஃபெக்டிவ் லீடர்ஷிப். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா, த லீட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ லீட் அதர்ஸ். தட் இஸ் பியூர்லி உங்களை செல்ஃப் லீட் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ், லாஸை, ஷெட்யூலை, ப்ரியாரிட்டைஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒர்க் லைஃபுக்கு மட்டும் இல்லை, பர்சனல் லைஃபுக்கும் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை லீட் பண்ண பழகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்தவங்களை லீட் பண்ண முடியுங்கிறது தான் இதோட பிரின்சிபல். நீங்கள் உங்களை செல்ஃபாக லீட் பண்ண தெரில அப்படின்னா, யூ ஹாவ் நாட் மேனேஜ் யுவர் டைம் ப்ராப்பர்லி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிரேட் லீடராக வர முடியாது, அடுத்தவங்களை லீட் பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்கு நீங்கள் சஜஷன் சொல்கிறத அவங்களுக்கு இம்பேக்ட், ஒரு இன்ஃப்ளூயன்சராக அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லா, ஹையர் கிரேட் பீப்புள் than கெட் அவுட் ஆஃப் their way. கிரேட் பீப்புள் அப்படின்னு நல்ல நாலேஜபிள் பர்சனாக, ஹை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. பட் அந்த பீப்புளுக்கு அந்த பர்சனுக்கு கல்ச்சர் இருக்கான்னு பார்க்க மாட்டீங்க. வாட் இஸ் த கல்ச்சர்? நேர்மையா, ஹானஸ்டா, இன்டெகிரிட்டியா, இண்டிபெண்டா, லேர்னிங் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காரான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் அவரை கிரேட் பீப்புளாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இட் வில் டேக் டைம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவர் பண்ணக்கூடிய ஆன்சரை வச்சு அவரை ரைட் பர்சனாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இட் வில் டேக் டைம். அப்போ 90 days 60 daysன்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அவர் ஒரு கிரேட் பீப்புளாக ஐடென்ட் பண்ணணும். கிரேட் பீப்புளாக ஐடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேட் பீப்புளோட பாத்திலிருந்து எஸ் அ லீடர் நீங்கள் விலகிடணும். அவருக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஃப்ரீடம் கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் லீவ் இட் தட் பர்டிகுலர் ஏரியா. கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் லா. வாட் இஸ் அ தேர்ட் லா? பி ரெடி டு டைவ் இன் வென் நீடட். நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ இமிடியட்டாக, குயிக்காக, எந்த தயக்கம் இல்லாமல் டைவ் பண்ணுறக்கூடிய ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். லாவில் தேர்டு லா ரொம்ப முக்கியமான லா. ஸோ எந்த விஷயம் நம்மளை விட்டு இவங்க ரிலீவ் ஆகுறாங்க, நம்மளை விட்டு இந்த பர்சன் சேஞ்சஸ் வருது, இந்த ஆர்கனைசேஷனை நம்ம ட்ரமெண்டஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது எந்த விஷயத்துக்கு நம்ம டைம் போகணும் அவசியமே இல்லை. இமிடியட்லி எட்ஸ் எ லீடர் டைவ் பண்ணக்கூடிய ஸ்கில், நாலேஜ் அவருக்குள்ளே இருக்கணும். ஸோ தட் இஸ் அ ஃபோர்த் லா. கம்யூனிகேட். ஃபோர்த் லா இஸ் கம்யூனிகேட் கிளியர்லி, கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஆஃபன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா இருக்கணும், கிளியராக இருக்கணும், எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ப்ராப்பர்லி. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். உங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ், ரிசல்ட், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அதில் பக்காவாக இருக்கணும். அதை கன்சிஸ்டன்ஸ்லி அவருக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் ஆஃபன், அடிக்கடி நீங்கள் அவருக்கு உங்கள் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்குரிய சிஸ்டம் ப்ராசஸை கிரியேட் பண்ணணும். தட் இஸ் அ ஃபோர்த் லா. கம்யூனிகேட் கிளியர்லி, கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஆஃபன். ஃபிஃப்த் லா, கேதர் இன்புட், மேக் டிசிஷன், தென் டேக் ஆக்ஷன். ஃபிஃப்த்து டேட்டா கேப்சரிங். ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய நீங்கள் டாப் லெவல், மீடியம் லெவல், பாட்டம் லெவல் அப்படின்னு இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில். அப்படிங்கும்போது 3 லெவல்லையும் நம்ம கேதர் பண்ணி இன்புட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எப்பவுமே whenever required, whenever necessary, immediately we are going to take the right decision. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக, குயிக்காக டிசிஷன் மேக்கராக இருக்கணும், பக்கா டிசிஷன் மேக்கராக இருக்கணும். டிலேடு டிசிஷன் மேக்கிங், குட் டிசிஷன் ஆல்சோ கோயிங் டு டேக் த டிலேடு டிசிஷன்னா அது பேட் டிசிஷன். ஸோ அந்த லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கேதர் தி இன்புட், மேக் டிசிஷன், தென் டேக் ஆக்ஷன் குயிக்லி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
சிக்ஸ்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் டீப் ஒர்க் ஓவர் அன்னெசரி மீட்டிங்ஸ். இந்த லா கண்டக்ட் பண்ணுறவங்க கம்பல்சரி பர்சனல் ஃபர்ஸ்ட் லா சொன்னா லீட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ லீட் அதர்ஸ் அப்படிங்கும்போது அங்கே ஹெல்த் கான்சியஸ் இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியணும், கேபிஐ தெரியணும் அவருக்கு. ஸோ அப்போ அந்த பர்சன் இந்த சிக்ஸ்த் லாவோட கனெக்ட் ஆகும்போது அவருக்கு கேஆர்ஏ தெரியும், கேபிஐ தெரியும், ரைட் டைம் நெசசரி தெரியும், டைம் ஃப்ரேம் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இன்ட்ராக்ட் பண்ணுவார், கன்சைஸாக பண்ணுவார். தேவையில்லாத மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண மாட்டார், தேவையில்லாத இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவார். ஸோ தட்ஸ் அ சிக்ஸ்த் லா. செவன்த் லா நோட் பண்ணிக்கோங்க. கிவ் ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்பேக் அண்ட் ரெகக்னிஷன். ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறதுக்கு, நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, இல்லை ஒரு கிரிட்டிசம் ராங் அப்படின்னு சொல்றக்கூடிய அசர்டிவ் டாக் பர்சனாக இருப்போம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதை கொடுக்குறோமான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் குட் பண்ணுறாம்போது பப்ளிக்கலி வி நீட் டு கிவ் த ரெகனைசேஷன், அப்ரிஷியேஷன். ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய செவன்த் லாவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சனாக இருக்கீங்களான்னு பாருங்கள். எய்த், டீல் வித் டாஸ்கிக் பிஹேவியர் ஸ்விஃப்ட்லி, குயிக்லி, ஃபாஸ்ட்லி. கண்ணு வைக்கிற நேரத்தில் யோசிக்காம டாக்ஸிக் பர்சன், டாக்ஸிக் கல்ச்சர், டாக்ஸிக் பிஹேவியர் அப்படின்னா அந்த பர்சனோட டீல் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டார். ஃபோர்ஸ்ஃபுல்லாக, கரேஜாக, கான்ஃபிடென்ட்டாக அவரை டீல் பண்ணுவார். ஸோ இன் ப்ரெசன்ஸில் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணுவார். தட் இஸ் கால் த எய்த் லா. டீல் வித் டாஸ்கிக் பிஹேவியர் ஸ்விஃப்ட்லி. ஸோ அப்போனா எய்த் லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நைன்த் லா, ஃபோக்கஸ் ஆன் ஹை இம்பேக்ட் ஒர்க் அண்ட் கைட் யுவர் டீம் டு டூ தி சேம். நம்ம கேஆர்ஏ பேஸ் பண்ணி, கேபிஐ பேஸ் பண்ணி, ஆர்கனைசேஷனை ப்ரியாரிட்டை பேஸ் பண்ணி, நம்மளோட ஆர்கனைசேஷன் விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்கு இருக்கணும். இதே மாரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம டீமையும் நம் சபார்டினேட்டையும் புஷ் பண்ணணும். ஸோ இந்த இம்பேக்ட், ஹை இம்பேக்ட் நம்மகிட்ட இருக்கு, நம்ம டீமை புஷ் பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படின்னா வி ஆர் தி எஃபெக்டிவ் லீடர். புரியுதுங்களா? ஸோ எஃபெக்டிவ் லீடர்னா என்னென்னு, நம்மளை மட்டும் இம்பேக்ட் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம டீமையும் நம்ம ஆர்கனைசேஷனையும் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ எஃபெக்டிவ் லீடர்ஷிப் ஸ்கில். 10th law, take time off and encourage your team to take time off and encourage your team to. எவ்வளோ அற்புதமான ஒரு எஃபெக்டிவ் லீடர் பாருங்க. பிரேக் எடுக்க தெரியணும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியணும், எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இருந்து அவர் எஸ்கேப் ஆக தெரியணும், இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது தெரியுதோ அன்அவாய்ட் பர்சன் இமிடியட்டாக அன்அவாய்ட் பண்ண தெரியணும். இது மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் எஃபெக்டிவ் லீடர். ராங் பர்சனோட அவர் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், வேஸ்ட் பண்ண மாட்டார். ஒன்லி ரைட் பர்சனோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அப்போ அந்த பர்சனோட அவர் ஒர்க் பண்ணும்போது டேக் டைம் ஆஃப் அண்ட் என்கரேஜ் யுவர் டீம் டு அப்படிங்கிறத பாயிண்ட். அவர் மட்டும் அப்படி ஒர்க் பண்ண மாட்டார், தான் டீமில் இருக்க சபார்டினேட்டும் டீம் மெம்பர்ஸும் எங்கே ரிலாக்ஸ் பண்ணணும், எங்கே ஹெல்த் கான்சியஸாக ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி அவாய்ட் டாக்ஸிக் பர்சன், டாக்ஸிக் கல்ச்சர் ஏரியாவை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் எஜுகேட் பண்ணி டீம் மெம்பர்ஸையும் அந்த மாரி ஒர்க் பண்ண ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சொல்லி தருவார். ஸோ தட் பர்சன் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் லீடர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அதுதான் 10th law, முக்கியமான லா. நம்ம வி சப்போர்ட்டிங் அவர் சபார்டினேட், டேக் கேரிங் சபார்டினேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம் டு நோ தட் அப்படின்னா தான் உன் சபார்டினேட் உங்களை ரிலையபிளாக, ட்ரஸ்ட் வர்த்தியாக பிலீவ் பண்ணி உங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எஃபெக்டிவ் லீடரோட ஸ்கில். 11th law, இன்வெஸ்ட் யுவர் டீம்ஸ் க்ரோத். லீடராக இருக்கிறவங்க பிஹைண்ட் த டைரக்டராக இருக்கும்போது அவங்க நெசசரிங்கும்போது இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. டீம் க்ரோத்தும் டீம் மெம்பர்ஸ் சக்ஸஸையும் முன்னிறுத்துவாங்க. அவரே எல்லா இடத்துலையும் நிற்க மாட்டார். இன்வெஸ்ட் யுவர் டீம்ஸ் க்ரோத், டீம் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் தான் முன்னிறுத்துவாரே தவிர
எல்லா விஷயத்துக்கும் அவர் வரமாட்டார். ஸோ தட் இஸ் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் 11th லா. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், 11 லாவையும் நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் லா, லீட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ லீட் அதர்ஸ். செகண்ட், ஹையர் கிரேட் பீப்புள் தென் கெட் அவுட் ஆஃப் தயர் வே. Third, be ready to dive in when needed. Fourth, communicate clearly, consistently, and often. Fifth, gather input, make decision, then take action. Sixth, prioritize deep work over unnecessary meeting. Avoid unnecessary meeting. Seventh, give frequent feedback and recognition. Eighth, deal with toxic behavior swiftly. Ninth, focus on high impact work and guide your team to do the same. 10th, take time off and encourage your team to break எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸேஷன் பண்ணக்கு, ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் ஐடென்ட் பண்ணுறதுக்கு, அவாய்ட் தி இரிட்டபிள் ராங் பீப்புளுங்கிறதுக்கும் வேணும். 11th, இன்வெஸ்ட் யுவர் டீம்ஸ் க்ரோத். டீமோட க்ரோத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். திஸ் இஸ் அ 11 லா வந்து யூ ஆர் த எஃபெக்டிவ் லீடர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். லீடர்ஸ் இஸ் அபவுட் மேக்கிங் அதர்ஸ் பெட்டர் as a result of your presence and making sure that impact loss in your absence. Thank you all.